ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கட்டோபனிஷத் முதல் அத்தியாயம் 3வது வள்ளி 16வது மந்திரம். நச்சிகேத உபாக்யானம் மிருத்யு ப்ரோக்தம் சனாதனம் உக்த்வா ஸ்ருத்வா ச மேதாவி பிரம்மலோகே மஹீயதே. தன்னை ஆத்மா என்ற அறிவை அடைந்த பிறகு அவனுடைய நிலை என்ன, அதை பற்றி கூறினார். மரணத்திற்கு பிறகு என்ன நிலை, அதையும் இங்கு கூறினார் என்று பார்த்தோம். இந்த உடலோடு இந்த ஞானத்திற்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் பெறுகின்ற நிலை ஜீவன் முக்தி அல்லது நிறைவான மனதோடு வாழ்ந்து கொண்டிருப்பது. இறந்த பிறகு விதேக முக்தி. இந்த விதேக முக்தி என்பது உலகத்தவர் பார்வையிலே தவிர அந்த ஞானிக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இருக்கும்பொழுதும் அவன் பிரம்மந்தான். அவனை வரையறுத்திருந்த இந்த உடல் சென்ற பிறகும் அவன் பிரம்மமாகவே இருப்பான். அதுதான் விதேக முக்தி சொல்றோம். தேகம் சென்ற பிறகு இருப்பது. ஆகவே நச்சிகேதனால் அடையப்பட்ட இந்த ஞானமானது யாருக்கு இருக்குமோ அவர்களுக்கு கிடைப்பது மோட்சம் என்ற நிறைவு. இது யாரால் சொல்லப்பட்டது? மிருத்யுவால், யமதர்மராஜாவால். யாருக்கு? நச்சிகேதனுக்கு. அடுத்து இந்த ஞானம் எப்படிப்பட்டது என்பதை சொன்னார். சனாதனம், என்றும் இருந்து கொண்டுள்ள ஞானம், தொன்று தொட்டு பரம்பரையாக வருவது சொல்லி அர்த்தம். ஆக சனாதனம் சனாதனம் என்றால் அர்த்தம் புரியாத பேசிக்கொண்டிருப்பவர்கள். இங்கே ரொம்ப அழகான வார்த்தையை போடுறார். தொன்று தொட்டு இருந்து கொண்டுள்ள ஞானம், அப்படிப்பட்ட ஞானத்தை கூறுகின்ற சம்பிரதாயம் அல்லது வாழ்க்கை முறை, அப்படிப்பட்ட ஒரு சமயத்துக்கு பேர் தான் சனாதனம் சொல்லி சனாதன தர்மம். அழியாத ஞானம். உலகில் இருக்கக்கூடிய வேறு எந்த அறிவை அடைந்தாலும் அனாத்மாவை பற்றிய அறிவு, அது அழியக்கூடியது, மாறக்கூடியது. இங்கு அழியாத பொருளை பற்றிய ஞானம். ஆக இந்த ஞானமும் மாறாதது, அழியாதது. இதெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இந்த ஞானம் மாறாதது, அழியாதது, முதல்வரி முழுக்க ஞானத்துக்கான லட்சணம், அடைமொழிகளை பார்த்தோம். பரம்பரையாக வருவது, நச்சிகேதனால் அடையப்பட்டது, யமதர்மராஜாவால் சொல்லப்பட்டது. இந்த ஞானத்தை அடைந்தவருடைய பலன் என்ன? அவர்கள் அடைகின்ற பலன், இந்த ஞானத்தை நன்கு புரிந்து கொண்டு நிதித்தியாசனம் செய்து நன்கு புரிந்து கொண்டால் அவர்கள் யார்? மேதாவின்னு சொன்னார். ஞானி, ஞான நிஷ்டன். யாரெல்லாம் இந்த உபதேசத்தை கேட்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் என்ன? அதை பார்த்தோம். மேதாவி, ஞானிகளே. வேணுமானால் ஞான நிஷ்டைக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு அவர்கள் ஒரு அறிவை அடைந்து விட்டார்கள். அறிவை உடையவன் அறிவாளி, அதுபோல் இங்கு ஞானத்தை உடையவன் ஞானி. சில இடத்துல இந்த ஞானி என்பது கேட்டு சிரவண மனனத்தை செய்தவரையும் ஞானி என்று சொல்லலாம். ஞான நிஷ்டை அடைந்தவர் பொதுவாக ஞான நிஷ்டனைத்தான் ஞானி என்று சொல்லுவோம். அவர்களுடைய நிலை என்ன? பிரம்மலோகே மஹீயதே. லோகம் என்றால் இங்கு பிரம்மஸ்வரூபமாக இருப்பார்கள் சொல்லிப்பார். லோகம் என்பது ஸ்வரூபம் சொல்லி அர்த்தம் பார்த்தோம். அடுத்து பிரம்மலோகம் சொல்லி சொன்னா இந்த சாஸ்திர ஞானத்தை கேட்டு அவர்களுக்கு ஞானம் வரவில்லை, அது பலன் கிடைக்கவில்லை, அல்லது பாராயணமே செய்தார்கள் சொல்லி சொன்னா கேட்டவர்களுக்கு ஒரு பலன் சொல்லணுமே. அவர்கள் பிரம்மலோகம் செல்வார்கள். ஆனால் இந்த இடத்துல பிரம்மைவ லோகம் பிரம்மலோகம்
பிரம்மன் தான் லோகம் என்று நாம் சென்ற வகுப்பில் அதையும் கூட பார்த்தோம். ஆச்சாரியர் அதை தான் சொல்றார், ஆதிசங்கரர். ஆக அப்படி புண்ணியத்தினால் பிரம்மலோகம் செல்பவர்கள் அங்குள்ள பிரம்மலோகத்தில் வைராகியம் வந்து பிரம்மாஜி இடத்துல சாஸ்திரம் கேட்டு அந்த கேட்கணும். அங்கே இருக்கக்கூடிய சுகங்களில் வைராகியம் வரணும். இங்கேயே வைராகியம் வரல, அங்கே போய் வைராகியம் வர போகிறதா என்ன? வாய்ப்பே கிடையாது, சான்ஸே இல்லை. அங்கே உள்ள பொருள்களில் வைராகியம் வந்து பிரம்மாஜி இடத்துல சாஸ்திரத்தை கேட்டு அந்த ஞானத்தினால் மோட்சத்தை அடைவார். அதற்கு பெயர் கிரம முக்தி என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கின்றது. அதுதான் சொல்ற உக்துவாச்ச. இதை உபதேசிப்பவர்களும் பிரம்மலோகே மகியத்தை, பிரம்மமாகவே பிரம்மஸ்வரூபமாக இருப்பார். கேட்டவர்களும் சரி, சொல்பவர்களும் சரி. அடுத்து இன்னொன்று பார்த்தோம். இந்த ஞானத்தை அடைய வேண்டுமென்றால் கேட்க வேண்டும் சொல்லி பார்த்தோம். படிக்கணும்னு சொல்லலை. அப்போ கேட்கணும்னு சொன்னால் சொல்வதற்கு ஒருத்தர் இருக்கணும். ஆக ஒருத்தர் மூலமாக கேட்டுத்தான் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யார் நமக்கு சொல்லுவார்கள்? முறையாக சம்பிரதாயத்து சாஸ்திரத்தை முறையாக படித்து தானும் அந்த நிலையில் நிலை பெற்றுள்ள பெரியவர்கள், மகான்கள், ஞானியர்கள் சொல்லுவார்கள். அடுத்து இன்னொன்று பார்த்தோம். சரி, நான் கேட்டுட்டேன், எனக்கு தெரிஞ்சிடுது, நான் யாருக்காக சொன்னாதான் எனக்கு முக்தியா சொன்னா. அதில் இன்னொன்றும் சொல்லியிருக்கு, சாஸ்திர ரிணம் சொல்லி ஒன்று சொல்லியிருக்கு. நல்ல விஷயத்தை நாம் தெரிந்து கொண்ட பிறகு பிறருக்கு சொல்வது அது சாஸ்திரத்தை செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லியிருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த தத்துவ ஞான விஷயத்தில் நாம் படிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் படிக்கணும். நிறைய பேருக்கு என்னன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று படிக்கின்றார். அது இல்லை. முதலில் நான் நன்கு தெளிவாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும், அதில் நிலை பெற வேண்டும். அதுக்காக தான் படிக்கிறது. சாப்பிட்றது யாருக்காக? மற்றவங்களுக்காக. சொல்லலாம், உனக்காக நான் சாப்பிட்றேன், அப்படிலாம் உண்மை இல்லை. நம்ம அம்மா வயத்தில் இருக்கும் வேணுமானா நமக்கும் சேர்த்து அம்மா சாப்பிட்டுருக்கோம், அது வேற. ஆக யாருக்காக சொல்ல வேண்டும் என்பதற்காக படிக்கல, முதல் நமக்காக நாம் நல்லா படிக்க வேண்டும். படித்து முடித்த பிறகு நமக்கு என்ன தெளிவாக புரிந்திருக்கின்றதோ அதை வேண்டுமானால் யாராவது வந்து கேட்டால் தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்லியே ஆகணும் என்று இங்கே அர்த்தம் இல்லை. சொல்லலைன்னா நமக்கு மோட்சம் இல்லை என்பதும் கிடையாது. அதில் வருத்தமும் பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைன்னு சொன்னான். ஒரு வகையில் யாரும் நம்ம வந்து கேட்கல சொன்னால் ஒரு வகையில் நிம்மதி தான். ஏன் தெரியுங்களா? நம்ம யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நம்ம பாட்டு நம்ம அறிவில் நிலை பெற்று அமைதியாக இருந்துட்டு போகலாம். அது ஒன்று இருக்குது. யாருக்காவது சொல்லித்தான் ஆகணும் அப்படிலாம் இல்லை. ஆகவே இது பிறருக்கு சொல்வதில் அல்லது சொல்ல வேண்டும் என்பதில் தாற்பயம் இல்லை. நமக்காக படிக்க வேண்டும் ஆத்மார்த்தமாக என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்த கருத்தை சுருக்கமாக சொல்கிறேன். சொல்வதற்காக படித்தால் அது கேட்டு கதை சொல்வது போல் ஆகிவிடும் சொல்வார். இதில் 3 விதமாக இருக்குது பாருங்கள். கேட்குற விஷயத்தில் ஒரு சிலர் இருக்காங்க, கேட்பாங்க. எதுக்காக கேட்குறாங்க? இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறது. எதுக்கு 2 காது இருக்குன்னா இப்படி வந்து இப்படி நேராக போய்ட்டு. சில கோயில்களில் சில பொம்மைகள் இருக்கும். அந்த பொம்மையில் அந்த குச்சி பக்கத்தில் வச்சுருப்பாங்க. விட்டால் அந்த காதில் விட்டால் இந்த காதுக்கு வந்துடும். அதுபோல் ஒரு காதில் கேட்டு ஒரு காதில் போயிடும். இது அதமம் சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனசில் போகாது சொல்ல. 2வது, இந்த காதில் கேட்டு வாய் வழியாக வந்துடும். அப்படி ஒரு பொம்மை இருக்குது. கேட்டு வாய் வழியாக சொல்லிடுறது. தாய்மன்னர் அழகாக சொல்ல, உடம்பெல்லாம் என் போல் வாயாய் பிதற்றும் அவர் யார். அடுத்து 3வது, காதில் கேட்டு மனசில் போயிருக்கணும். 3வது ஒரு பொம்மை இருக்குது. காதில் குச்சி விட்டால் வெளியே வராது, ஒரு இடத்துல போய் தங்கிடும். மனசில் இருக்கணும். மனசுனா இங்கே இருக்குது, சும்மா காட்டுறோம் அவ்வளோதான். அது மனசு எங்கே இருக்கு? காதில் கேட்டு மனசுக்கு வந்துடணும். ஆக சாஸ்திரம் நமக்காக கேட்பது இதுதான் உத்தமம். பிறருக்கு போதிப்பதல்லாது சும்மா இருந்தருள் பொருந்திடா பேதை நானேன்னு சொல்கிறார். பிறருக்கு மட்டுமே போதிப்பதல்லாது சும்மா இருந்து அருள் பொருந்திடா பேதை நானே, தாய்மன்னர் 3 சொல்கிறார். ஆகவே இங்கே உக்துவா, சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது, தகுதியானவர்கள் வரும் பொழுது நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். குருவுக்கு ஒன்று சொல்லியிருக்கு, தகுதியான சிஷ்யன் வந்து கேட்டால் அவன் தகுதியானவன் தான் என்று குருவுக்கு தெரிந்து விட்டால்
அவர் சொல்லி கொடுத்துத்தான் ஆக வேண்டும், சொல்லி கொடுத்துத்தான் ஆவார், கொடுப்பார். அதனால தான் நான் பார்த்தோம், ஒரு ஆசிரியரை குருவை பேச வைக்கின்ற சக்தி தகுதி யாருக்கு இருக்குன்னா உத்தமமான சிஷ்யனுக்கு தான் இருக்கு. வேற யாருக்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை குருவுக்கு. அப்படி பகிர்ந்து கொண்டவர்களுக்கும் என்ன கிடைக்கும் சொல்லி சொன்னார், பிரம்மலோகே மகீயதே, பிரம்மஸ்வரூபமாக இருப்பார்கள். அடுத்த மந்திரமும் பலசுருத்தியைத்தான் சொல்லுகின்றது. 17வது மந்திரம், இந்த 3வது வள்ளியினுடைய நிறைவு மந்திரம், 17வது மந்திரம். யயிமம் பரமம் குக்யம் ஷாவயேத் பிரம்ம சம்சதி பிரயத ஷாத்த காலேவா ததனந்தாய தத் ஆனந்தாய கல்பதே ததானந்தாய கல்பத இதி. சென்ற மந்திரத்தில் கட்டோபனிஷத்தை படித்து அர்த்தத்தை புரிந்து கொண்டால் என்ன பலன் பார்த்தோம். பிரம்மஸ்வரூபமாக இருப்பான். பிராரப்த முடிவில் இந்த உடல் சென்ற பிறகு அவன் விதேக முக்தி, மீண்டும் பிறவாத பெருநிலையை பெறுகின்றான். மீண்டும் இன்னொரு அம்மா வயிற்றில் வந்து பிறக்க போகிறது இல்லை, முடிஞ்சது. அது மோட்சம் சொல்லி பார்த்தோம், விதேக முக்தி. சரி, படித்தேன், அர்த்தம் புரியலை, பாராயணம் மட்டும் பண்ணினேன், அவர்களுக்கு என்ன பலன் அதையும் சொல்லணுமே. அர்த்தம் புரியாமல் படித்தாலும் அவர்கள் பிரம்மலோகத்திற்கு செல்வார்கள் சொல்லு. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொன்னால் சிவனடிக்கு மோட்சம். சொல்லிய பாட்டின் பொருள் உணராமலே சொன்னால் அவர்களுக்கும் உண்டு பிரம்மலோகம். கர்மகாண்ட விஷயத்தில் உயர்ந்த உச்சபட்ச பலனாக சொல்லப்படுவது பிரம்மலோகம். சொர்க்கலோகத்தை விட ரொம்ப விசேஷமான உயர்ந்ததொரு ஆனந்தம் இருக்கக்கூடிய ஒரு லோகம். அந்த உலகத்துக்கு யார் ராஜா சொன்னால் சதுர்முக பிரம்மாஜி, 4 தலைவர். ஆமாம், நான்முகன். சொர்க்கலோகத்துக்கு இந்திரன் தான் ராஜா. அவர்கள் பிரம்மஸ்வரூபமாக இருக்க மாட்டார்கள், பிரம்மலோகத்தில் செல்வார்கள். இறந்த பிறகு நல்ல கத்தியை அடைவார்கள். அர்த்தம் தெரியாமல் உபநிஷத்தை படித்தாலும் பிரயோஜனம் உண்டுன்னு சொல்கிறார். அதனால் என்ன பண்ணணும், புரிஞ்சா பிரயோஜனம், புரியலைனாலும் பிரயோஜனம், ரெண்டுமே இருக்கு. ஆனால் பிரயோஜனம் இல்லாமல் போவதில்லை. சரி, அங்கே பிரம்மலோகம் போய் என்ன பண்ணுவாங்க, மீண்டும் அங்கிருந்து என்ன பண்ணணும், பிரம்மாஜி இடத்துல அவர் ஆரம்பிச்சிடுவார், பத்ரம் கர்ணேபிகின்னு ஆரம்பிச்சிடுவார். அங்கேயும் போன உடனே அங்கேயும் சென்று அவரிடத்துல ஞானத்தை பெற்று முக்தி அடைவார்கள். மீண்டும் சரீரம் நமக்கு இல்லை, பிறக்க மாட்டார்கள். அங்கே ஒரு சௌகரியம் இருக்குது, இங்கே நேராக உட்காந்துக்கிட்டு ஒரே திசையில் தான் கேட்கணும். அங்கே 4 தலை இருக்கிறதுனால எந்த திசையில் வேணால் நம்ம சௌகரியமாக கேட்கலாம். ஏன்னா 4 பக்கம் 4 தலை இருக்கு, 4 வாய் இருக்கு சொல்லுவார். இப்படி அடைகின்ற முக்திக்கு பெயர் கிரம முக்தின்னு சொல்றது, படிப்படியாக முக்தி அடைதல் என்று பொருள். ஆக சாதன சதுஷ்டய சம்பத்தி இன்றியே ஓதுவதாலேயே அர்த்தம் புரியவில்லை என்றாலும் படித்த பலனே பிரம்மலோக பிராப்தி என்று சொல்லுகின்றார். இதெல்லாம் சொல்லணுமே, நமக்கு தெரியணுமே. அதனால தான் நம்ம புரியுறதோ புரியலையே பெரியவங்க சொல்லுவாங்க, போ உட்காரு, சும்மாவாது கேளு. காதிற்கு அணிகலன் நல்ல விஷயங்களை கேட்பது சொன்னார். காதுக்கு அணிகலன் கம்மல் இல்லை, நல்ல விஷயங்களை கேட்கறது. கை கணிகலன் கங்கணம் இல்லை, நல்ல விஷயத்தை எடுத்து கொடுக்கறது தானம். அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆக அங்கு சென்றவர்களெல்லாம் முக்தி அடைவார்கள் என்று பொருள் இல்லை. அங்கும் உள்ள சுக பொருள்களில் வைராகியம் இருந்து சாஸ்திரம் படித்தால் முக்தி. அங்கும் சென்று வைராகியம் வரவில்லை என்றால் மீண்டும் மனித லோகத்திற்கு வந்து ஞானத்தை அடைந்து முக்தி அடைய வேண்டும். ஆகவே என்ன சொல்கிறோம், இங்கேயே வைராகியம் வந்து ஞானத்தை கேட்டு மோட்சத்தை அடைஞ்சிடும். எதுக்கு இன்னொரு உலகத்துக்கு போனோம், நம்ம சிரமம்லாம் வேண்டாம். ஆக உபனிஷத் பாராயணம் அத்தியன சப்த ஞான பலன் இங்கு சொல்லப்படுகின்றது. மந்திரார்த்தத்தை பார்க்கலாம். முதல் வரியில் இந்த உபனிஷத்தினுடைய மேன்மை கூறப்படுகின்றது. யக யார் ஒருவன், இமம் பரமம் குக்யம், இமம் இந்த பரமம் மேலான, குக்யம் என்றால் ரகசியம் சொல்லி அர்த்தம். ராஜ வித்யா
ராஜகுக்ய யோகம்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, கீதையில் இருக்கு. ரகசியம். இந்த உபதேசத்தை யம தர்மராஜா ரகசியம் குக்கியம் என்று சொல்லுகின்றார். ஏன் அப்படி சொல்றாருன்னா 2 விதம் இருக்கு. யாருக்கும் தெரியாமலே இருக்கு கேட்குற வரையிலும். இதுதான் பெரிய அதிசயம். நான் யாரு? ஆத்மான்னு சாஸ்திரம் சொல்ல. எனக்கு தெரிஞ்சுதா சாஸ்திரம் சொல்றதுக்கு முன்னே? தெரியவே இல்லையே. ஏதோ ஒன்றும் தெரியாது, ஏதோ ஒன்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மீறி போனால் அந்த உடலை தான் நினைச்சிருப்போம், மனசை நினைச்சிருப்போம். ஆகையினால தெரியாமலே இருக்கிறது. ஆகவே பரமம் குக்கியம். இன்னொரு ரகசியம் வருது, அதுதான் விசேஷம். சொன்னாலும் புரியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ரகசியம் தான். சொன்னாலும் புரியாமல் இருக்குது, அது பரம ரகசியம். இன்னொன்று இருக்கு, ஒரு ரகசியம்ன்ற விஷயத்தை ஒருத்தருக்கு சொல்றோம், சொன்னாலும் அவருக்கு புரியலன்னு வச்சுங்களேன், அப்போ ரகசியமாக தான் இருக்கும். அப்படிதான் சொல்றார். 2 ரகசியம். அது ரகசியம் என்ற இடத்துல எல்லாம் ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்றது என்ன தெரியுமா? இந்த வார்த்தைக்கு அர்த்தம் மேலானது என்று பொருள் சொல்லிடுறார். வேற மாதிரி சொல்ல, மேலானது, உயர்ந்தது. பரமம் சொல்லி சொன்னாலும் மேலானது. இங்க ரகசியம் சொல்லி சொன்னா உயர்ந்ததொரு விஷயம். மேலான பொருளை நாம் என்ன பண்ணுவோம்? ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருப்போம், ரகசியமாக வச்சிருப்போம். அது எந்த அளவுக்கு பாதுகாக்கணுமோ அப்படியெல்லாம் பாதுகாத்து வச்சிருப்போம். மேலான விஷயங்கள், அதன் மதிப்பு மிக மிக உயர்ந்தது. அப்படிப்பட்ட இந்த பிரம்ம வித்யை அர்த்தம் தெரிந்து கொண்டால் மோட்சம், அர்த்தம் தெரியாமல் நாம் அதை வெறும் பாராயணமாக மட்டும் செய்தால் என்ன? ஷாவையே, மற்றவர்கள் கேட்கும்படி பாராயணம் செய்தால், பாராயணம் மனசுக்குள்ளே இல்லை, மற்றவங்க கேட்குறா போல பாராயணம் செய்தால், மற்றவர்கள் காதில் விழும்படியாக நாம் பாராயணம் செய்தால், அல்லது பிறரையும் கேட்க வைத்தால், அல்லது நாம் சொல்லி பிறர் கேட்டால், எப்படி செய்தாலும் சரி. அடுத்து எங்க பாராயணம் பண்ணணும் அதையும் சொல்லிட்டு இருக்கு உபனிஷத். பிரம்ம சம்சதி, பிரம்ம சம்சதி சொல்லி சொன்னா இங்க பிராமணர்கள் சொல்லி அர்த்தம். சம்சதி என்றால் சபை. பிராமணர்கள் நிறைந்த சபையில் அவர்கள் கேட்கும்படி பாராயணம் செய்தால், இது உபனிஷத்து வாக்கியம். ஆக பிரம்ம என்பதற்கு பல பொருள்கள் அர்த்தம் இருக்கு. இங்கு பிரம்ம சொல்லி சொன்னா பிராமணன் சொல்லி அர்த்தம். ஆக பிராமணர்கள் நிறைந்த சபையில் யஜ்ஞ யாகங்கள் செய்யும் பொழுது இடையில் கொஞ்சம் நிறைய அவகாசம்லாம் கிடைக்கும், கேப் இருக்கும். அந்த நேரத்தில் வேத பாராயணம், புராண பாராயணங்கள்லாம் இருக்கும். ஏனென்றால் மனம் சிதறடிக்க கூடாது, தேவையில்லாத விஷயங்களை பேசி அந்த இடத்த வேறு மாதிரி விவகாரங்கள், லௌகிக விவகாரங்கள் பேச விடக்கூடாது என்பதற்காக இந்த பாராயணங்களை ஆரம்பித்து விடுவார். நம்ம கூட அந்தர்யோகத்தில் பாருங்கள், நேரம் கிடைச்சுன்னா நாம ஜபம் சொல்லுவோம், ஏதோ ஒரு பாராயணம் சொல்லுவோம், ஒரு பஜனை சொல்லுவோம். ஏன்னா வெளியே நிறைய பேசிக்கிட்டு தானே இருக்கிறோம். அதுக்கான இடத்துல வந்து அதைத்தான் செய்யணும். அந்த இடத்துல வேற மாதிரி விவகாரம்லாம் இருக்கக்கூடாது. அதுக்காக மனம் சிதறடையக்கூடாது என்பதற்காக சங்கரர் அப்படிதான் எழுதுறாருங்க. சம்பிரதாயத்தில் அப்படிலாம் யஜ்ஞயாகங்கள் நடக்கிற இடத்துல அந்த செய்து வைக்கக்கூடியவர்கள் சாப்பிட்டுக்கின்ற இடத்துலலாம் கூட இந்த பாராயணங்கள் நடந்துகிட்டே கேட்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக பிரம்ம சம்சதிக்கு ஒரு பொருள், அதுக்கு ஒரு பொருள் இதுதான். பாராயணம் செய்பவர்கள் அவங்க எப்படி இருக்கணுமா அதையும் சொல்றாரு பாருங்க. சுச்சி பூத்வா பிரயத்தை, தன்னை தூய்மைப்படுத்தி, சரீரம் மனம் இவைகளை எல்லாம் தூய்மைப்படுத்தி பாராயணம் செய்யணுன்ற நியமம்லாம் இருக்கு. அர்த்தத்தை படிக்கிறதுக்கு நியமமே தேவையில்லை, சாதாரண வந்து கேட்கறதுக்கு இருந்தால் போதும், அமைதியாக கேட்டுக்கலாம். ஆனால் இந்த விஷயங்களுக்கெல்லாம் குளித்து குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் முறையான காலத்தில் முறையான இடத்தில் செய்யணுன்ற நியமங்கள்லாம் இருக்குது. இந்த நியமங்களோடு அது எந்தெந்த இடத்துல சொல்கிறார் பாருங்க. ஷார்த காலேவா, எந்த காலத்து வேண்டுமா செய்யலாமா சொல்லி சொன்னா, வா என்றால் இது போல காலங்களில் செய்தால் கல்பத்தை தகுதி அடைகின்றார்கள். அதாவது பெரியவங்களுடைய ஆராதனை சமயத்தெல்லாம் உபனிஷத் பாராயணம்லாம் நடக்கும். வேதாந்த மடங்கள்லாம் உபனிஷத் பாராயணம். அது போல ஷார்த காலேவா, கல்பத்தை தகுதி அடைகின்றார்கள், தயாராகின்றார்கள். யார் இவ்விதம் செய்கின்றார்களோ, எதற்கு செய்கிறார்கள்? தது ஆனந்தியாய, மோட்சத்தை அடைவதற்கு. மோட்சத்தை அடைவதற்கு அவர்கள் தகுதி கிடைக்கின்றதா. ரொம்ப ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும்.
அப்படி பாராயணத்தை கேட்கறதுனாலே மோட்சம் வந்துருச்சு அப்படிலாம் இல்லை, மோட்சத்தை அடைவதற்கு தகுதி அடைகின்றார்கள். பிரம்மலோகத்திற்கு செல்ல மேலான பலனை பெறுவதற்கு அவர்கள் யோக்கியதை அடைகின்றார்கள். ஆனந்தியாய மேலான பலனிற்கு ஆனந்தமான பலனை அவர்கள் அடையவில்லை, ஆனந்தமான பலனை அடைவதற்கு தகுதி அடைகின்றார்கள். ஜாகிரதையா சொல்லணும். ஆனந்தமான பதவி என்ன? மோட்சத்தை அடைவதற்கு. அது இந்த ஜென்மத்தில் அடையலாம் அல்லது பிரம்மலோகத்திற்கு சென்றும் அடையலாம். ஆகவே இதன் சாரம் என்ன? உபனிஷத்தை அர்த்தம் தெரியாமல் படித்தாலும் நமக்கு மன தூய்மை வரும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்துள் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து. நிறைவாக சிவபுராணத்தை சொல்லி முடிக்கிறார். அருமையான வார்த்தை. சரி, சொல்லிய பாட்டின் பொருள் உணராமல் சொன்னால் அவர்களுக்கு என்ன பலன்? அதான் மன தூய்மை கிடைக்கும், தகுதி அடைவார்கள், யோக்கியதை கிடைக்குன்னு சொல்கிறார். எனக்கு புரியலையே சொல்லி சொன்னால் அதுக்காக விட்டு போய்விட வேண்டாம், புரியாவிட்டால் இந்த பலன் உண்டு என்று சாஸ்திர பிரமாண வார்த்தை சொல்கிறது. ஆக உபனிஷத் படிப்பதனுடைய சிறப்பு இதுதான். இதெல்லாம் கிடைக்கிறதுன்னு சொன்னால் நமக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும், உற்சாகம் கிடைக்கும். தெளிவாக நம்ம அந்த பலனை நினைத்து செயல்களை செய்வோம். பிறகு மீண்டும் சொல்கின்றது பாருங்க, ஆனந்தியாய கல்பதே இதி. 2 முறை சொல்கிறது. 2 முறை சொன்னால் என்ன அர்த்தம்? அத்தியாயத்தினுடைய முடிவை காட்டுகின்றது. அந்த காலத்தெல்லாம் வேதமானது புத்தகமாக இல்லை, சப்த ரூபமாக இருந்து குருமுகமாக படித்து வந்தது, புஸ்தகமாக இல்லை. பிரிண்டிங்காக இருந்தால் இல்லை ஃபுல் ஸ்டாப் கமா ஆச்சரியக்குறியெல்லாம் போடலாம். அப்படிலாம் இல்லை என்பதற்காக ஒரு முறையை கையாண்டு இருக்கின்றது. 2 முறை சொன்னால் அதனுடைய முக்கியத்துவத்தை கூறுகின்றது என்ற அர்த்தம். அடுத்து சமாப்தம், நிறைவு. ஆகவே இந்த கடைசி மந்திரத்தை அல்லது கடைசி வரியை 2 முறை சொல்வதால் இது முடிவுரை என்று இங்கு பொருள். தத் ஆனந்தியாய கல்பதே, தத் ஆனந்தியாய கல்பத இதி, தத் ஆனந்தியாய கல்பத இதி. அத்தியாய சமாப்தியர்த்தம் சொல்லிடுறார். அத்தியாயம் நிறைவு பெற்றது. நாமும் இந்த முதல் அத்தியாயத்தினுடைய 3வது பகுதியை பார்த்து முடித்திருக்கிறோம். 3 வள்ளிகளை பார்த்திருக்கின்றோம். முதல் அத்தியாயம் முதல் வள்ளி, முதல் அத்தியாயம் 2வது வள்ளி, முதல் அத்தியாயம் 3வது வள்ளி. அடுத்து 2வது அத்தியாயத்திற்கு செல்வதற்கு முன்பாக இந்த 3வது வள்ளியினுடைய சாரத்தை நாம் பார்த்து நிறைவு செய்வோம். முதல் அத்தியாயம் 3வது வள்ளியினுடைய சாரம், எசன்ஸ். முதல் 2 மந்திரங்கள் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், அறிமுகம், ஐக்கியம் இல்லை, அறிமுகம். ஜீவ ஈஸ்வர அறிமுகம். யார் ஜீவன்? ஜீவன் என்றால் யார்? ரிதம் பிபந்தௌ சுக்ருதஸ்ய லோகே. கர்மம் செய்து கர்ம பலனை அனுபவித்து கொண்டிருப்பவன் ஜீவன். அந்த அர்த்தத்தை பார்த்து, ஜீவன் என்றால் கர்மத்தை செய்து, கர்மம் என்றால் செயல். நம்ம சொல்கிறோமா சில நேரத்தில் கர்மம் கர்மன்ற மாதிரி இல்லை, அந்த அர்த்தத்தில் இல்லை. செயலை செய்து செயலுடைய பலனை அனுபவிப்பவன் அவன்தான் ஜீவன். அதற்கு சாட்சியாக இருப்பவன் ஈஸ்வரன், கர்ம பல தாத்தா, கர்ம பலனை அளிப்பவர். இங்கு ஒரு உதாரணம் சொல்லப்பட்டது, சாயா தபோ. சாயா என்றால் டீ சொல்லி அர்த்தம் இல்லை, இங்கு நிழல் சொல்லி அர்த்தம். ஆமாம், ஆ தபோ சூரிய ஒளி, வெளிச்சம். சாயா என்றால் நிழல். ஒன்று உண்மையானது, இன்னொன்று நிழல் போன்றது. நிழல் போன்றது ஜீவன். பிரம்மவிதோ வதந்தி. பிரம்மத்தை அறிந்தவர்கள், யாகம் செய்பவர்கள், கர்மகாண்டிகள் கூட இவ்வாறு கூறுகின்றார்கள் என்று அந்த 2 மந்திரங்களிலே நம்ம கருத்தை பார்த்து நிறைவு செய்தோம். முதல் மந்திரம். 2வது மந்திரம் ஜீவன் பயணம் செய்பவன். ஈஸ்வரன் பயணம் செய்து அடையப்படுகின்ற முடிவு, அடைவு, லட்சியம், டெஸ்டினேஷன் அல்லது அபோர்ட் என்ன வேணா சொல்லலாம். நம்மால் பயணம் செய்து பயணத்தின் நிறைவில் அடையப்பட வேண்டியவன் ஈஸ்வரன். ஜீவன் பயணம் செய்பவன். இங்கு வாழ்க்கையே ஒரு பயணமாக சொன்னது. அந்த கருத்துக்களை எல்லாம் 3 முதல் 9வது மந்திரம் வரை இந்த கருத்துக்கள் எல்லாம் வருகின்றது. அங்கே ரத கல்பனையானது செய்யப்பட்டது.
வாழ்க்கை ஒரு பயணமாக கற்பனை செய்யப்பட்டது. அப்போ வாழ்க்கை பயணம் சொன்னா நாம் எதில் பயணம் செய்ய வேண்டும்? வாகனம் எது, அங்கே தேரோட்டி யாரு, அந்த பாதை என்ன, அதை இழுத்து செல்கின்ற ரத்தம் என்றால் குதிரைகள் வேண்டுமே, அது என்ன, அதெல்லாம் நாம் பார்த்தோம். 6 உதாரணங்கள் சொல்லப்பட்டது. 6 விதமான ஒற்றுமைகள் நம்முடைய பயணத்திற்கும் இந்த ரத்த கற்பனைக்கு சேர்த்து பார்த்தோம். இங்கு ரத்தம் என்பது உடல் சரீரம், குதிரைகள் என்பது இந்திரியங்கள், மனம் என்பது கடிவாளம், புத்தி என்பது சாரதி, ஓட்டுபவன் சாரதி. ஆனால் புத்தி நிறைய வேணுமே. ஆத்மானம் என்பது அங்கு பயணம் செய்கின்ற எஜமான் யார்? ஜீவன். 6வது ரோடு இருக்க பாதை, அது எதனால் ஆக்கப்பட்டது? புலன்களால். மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆத்மானம் ரத்தினம் வித்தி, ஷரீரம் ரத்தம் ஏவது, புத்திம் சே சாரதியும் வித்தியம்லாம் பார்த்துருக்கின்றோம். ஆக ரத்தம் என்பது உடல் சரீரம், குதிரைகள் என்பது இந்திரியங்கள், மனம் என்பது கடிவாளம், புத்தி என்பது சாரதி, அதில் அமர்ந்து பயணம் செய்கின்ற எஜமானன் என்பவன் ஜீவன், பாதை என்பது புலன்கள். இப்படிதான் அவன் பயணம் பண்றான். இந்த ஜீவனுடைய பயணம் முடிஞ்சதா முடியலையான்னு யாருக்கு தெரியும்? பயணங்கள் முடிவதில்லை. யாருக்கு? ஞானத்தை பெறாதவர்கள். ஆக இதன் மூலமாக உபனிஷத் கூறுகின்ற கருத்து என்ன? முக்கியமான 3 சாதனங்கள் சொல்லப்பட்டது. 1 தமக, இந்திரிய கட்டுப்பாடு, இந்திரிய நிகிரகம். 2 சமக, மனக்கட்டுப்பாடு. 3வது விவேகம், அறிவு. நம்ம பார்த்தோம் பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தை சிதப்பிரஜ்ஞ லட்சணத்தை சொல்லும் பொழுது, ஞான மருந்து என்றால் அதற்கு அந்த மருந்து வேலை செய்து பலனை தருவதற்கு பத்தியமாக சமதமத்தை அங்கு சொல்லியிருக்கின்றார். ஆமாம், இந்திரிய மன ஒழுக்கங்களை சொல்லியிருக்கின்றார். ஆகவே இங்கு சொல்ல வந்த சாதனம் என்னவென்றால் தமக, இந்திரிய கட்டுப்பாடு. 2வது சமக, மனக்கட்டுப்பாடு. 3வது விவேகம், அறிவு. இவைகள் இருந்தால்தான் சரியான லட்சியத்தை நாம் தேர்ந்தெடுக்க முடியும். லட்சியத்தை தேர்ந்தெடுக்கவே இதெல்லாம் தேவை இருக்கு. இல்லைன்னா மாறி போயிடும், பாதை மாறிடும், பயணமும் மாறி போயிடும். ஆக அறிவு சரியான லட்சியத்தை தேர்ந்தெடுத்து விட்டால் மட்டும் போதாது, லட்சியத்திற்கு தேவையான தகுதியை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த தகுதி என்ன? இந்திரிய மன கட்டுப்பாடு. சாஸ்திரத்தில் சமதம 2ம் பிரதானமாக பேசப்பட்டுள்ளது. சங்கரரும் சமதமத்தை முக்கியமான தபஸ் என்று சொல்லிடுறார். ஆமாம், தபஸ்ன்னு சொல்லிடுறார். இதெல்லாம் 3 முதல் 9வது மந்திரம் வரை இருக்கின்ற கருத்துக்கள். அடுத்து 10, 11 2 மந்திரங்கள். இதில் என்ன சொல்லியிருக்கு? 2லும் பஞ்சகோஷ விவேகத்தின் மூலமாக ஆத்ம தத்துவமானது விளக்கப்பட்டது. கோஷம் என்றால் உரை சொல்லி சொன்னோம். 5 விதமான உரைகள். வாழ்க்கை ஒரு பயணம் என்றால் பயணம் எப்படி செய்வது? பிரம்மத்தை அடைதல் எப்படிப்பட்ட பயணத்தால் என்றால் ஒவ்வொரு கோஷத்திலும் இருக்கின்ற அபிமானத்தை விட்டு விட்டு வருவதுதான் பயணம். 5 கோஷங்கள் நம்ம பார்த்தோம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த ஸ்தூலமான உடல் அன்னமய கோஷம், அன்னத்தால் ஆனது. பிராணமய கோஷம், பசி தாகமெல்லாம் பிராணமயத்தில் இருக்கு. அப்புறம் மனோமய கோஷம், எல்லா எமோஷன்ஸ் உணர்வுகளும் நிறைந்தது. அடுத்து விஞ்ஞானமய கோஷம் என்றால் புத்தி. ஒவ்வொரு கோஷத்திலிருந்து நம்முடைய அபிமானத்தை விட்டு அடுத்த கோஷத்திற்கு வருவது. ஆக முதலில் இந்த சரீரத்தில் உள்ள அபிமானத்தை விடணும். ஒருத்தர் சொன்னார், இந்த 5 மட்டும் சொன்னீங்களே சாமி, 6வது ஒரு கோஷம் இருக்குன்னார். அது என்னன்னா மமகாரம். என்னுடையது, எது எடுத்தாலும் என்ன, என்னுடையது 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 என்னுடையது. என்னை சார்ந்தவர்கள் என்ற அபிமானத்தை விட்டு சரீரத்திற்கு வர வேண்டும். ஆக பிராண மன விஞ்ஞான ஆனந்தமயம் என்ற கோஷங்களை விட்டு கடைசியில் நான் ஆத்மா என்ற அறிவை பெற வேண்டும், வரணும். இந்த பஞ்சகோஷ விவேகம் செய்யும் பொழுது யம தர்மராஜா இன்னொரு காரியத்தையும் பண்ணார் சொல்லி பார்த்தோம். இந்த ஒரு கோஷத்தை நாம் விடும் பொழுது, பயணம் செய்யும் பொழுது மீதி இருக்கக்கூடிய எல்லா கோஷங்களிலிருந்து நாம் விடுபட்டு விடுகின்றோம். இந்த ஒரு அன்னமய கோஷத்தில் இருக்கக்கூடிய அபிமானத்தை விடும் பொழுது மீதி எல்லா சரீரங்களிலிருந்து நாம் விடுபட்டு விடுகின்றோம்.
அடுத்து எல்லா சரீரத்துக்குள்ள உள்ள ஆத்மாவும் இந்த ஒரு ஜீவனுக்குள்ள உள்ள ஆத்மாவும் எல்லாம் ஏக்கமேவ ஒன்றுதான், எல்லாம் ஒன்றே என்று சொல்லி இந்த பஞ்சகோச்ச விவேகத்தை நிறைவு செய்தார். இல்லை என்றால் ஒவ்வொரு சரீரத்திலும் ஒவ்வொரு ஆத்மா இருக்கின்றது என்ற சாங்கிய மத கருத்திற்கு வந்து விடுவோம் என்றும் பார்த்தோம். அதெல்லாம் விளக்கமாக பார்த்தோம். இங்கே ஒரு கோடிட்டு சில விஷயங்களை சாரமாக பார்க்கிறோம். அடுத்து விஞ்ஞானமய கோச்சம் புத்திக்கு வரும் பொழுது எல்லா சரீரத்தை சேர்த்து கொண்டு பிறகு சொன்னார், எல்லா இந்த ஒரு ஜீவனத்தில் இருக்கக்கூடிய புத்தியும் மீது எல்லா சரீரத்தில் இருக்கின்ற புத்தியும் ஒன்றே என்று அங்கு ஐக்கியத்தை செய்தார். அடுத்து 12வது மந்திரத்தில் இந்த ஆத்மா சூக்ஷ்மமான புத்தியால் தான் அடைய முடியும் என்று சூக்ஷ்ம புத்தி தேவை என்றார். அக்ரயா சூக்ஷ்மயா சூக்ஷ்மதர்ஷிபிகி, மிகவும் கூர்மையான சூக்ஷ்மமான புத்தியினால் அப்படிப்பட்ட வஸ்துவை பார்த்தால்தான், அப்படி பார்ப்பவர்களால் தான் இந்த சூக்ஷ்மமான ஆத்மாவானது அறியப்படுகின்றது சொன்னார். காரணம், ஆத்ம தத்துவம் மிக சூக்ஷ்மமாக இருக்கின்றது. ஆகவே அதை அறிவதற்கு நம்முடைய புத்தியும் சூக்ஷ்மமாக இருக்க வேண்டும். அதை எங்க பார்த்தோம். கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்து நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண் உணர்வு சொல்லி சொன்னார். சுட்டி காட்ட ஒன்னா பாசூன்யம் தன்னை சூக்ஷமதியால் இருந்து தோஷம் அறவே எட்டி பிடித்தோம் என்ற ஆனந்த பாம்பு எடுத்து விரித்து நின்ற ஆடு பாம்பு. சூக்ஷமதியால் அறிந்து தோஷம் அறவே, நான் இந்த உடலாக மனதாக புத்தியாக வேறு எதுவாக நினைத்து கொண்டிருக்கின்ற நான் உண்மையில் ஆத்மா என்ற அறிவை அறிவதற்கு நமக்கு சூக்ஷமதி வேணுமா? சூக்ஷமதியால் அறிந்து இந்த தோஷங்களை எல்லாம் விடணும்னு சொல்றார். அங்கே எட்டி பிடித்தோம் என்ற ஆனந்த பாம்புன்னா நம்முடைய ஆத்மாவை சொல்லி அர்த்தம். ரொம்ப அழகாக பாம்பாட்டி சித்திரம் அங்கே சொல்றார். ஆக இந்த மந்திரத்தை தான் ஆதிசங்கரர் அடுத்த 2வது அத்தியாயத்திற்கு முகவுரையாக எடுத்துக்கொள்கின்றார். முகவுரையில் எப்படி சம்பந்தப்படுத்துகிறார் என்று அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அடுத்து 13வது மந்திரம் நிதித்தியாசனம் என்ற சாதனம் பேசப்பட்டது. ஷவனத்தை முடித்து, ஷவனம் சொல்லி சொன்னால் நன்கு கேட்டல், குருவினிடத்தில் சம்பிரதாயமாக வந்த சாஸ்திரங்களை படித்த குருவிடத்தில் கேட்ட பிறகு ஸ்ரோத்ரியனாகவும் பிரம்மனிஷ்டனாக இருக்கக்கூடிய குருவிடத்தில் முறையாக சாஸ்திரங்களை அதனுடைய தாத்பரிய நிச்சயம், அந்த மைய கருத்து என்ன என்பதை புரிந்து கொள்ளும் வரை கேட்டல். அப்படி கேட்டு முடித்த பிறகு சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்களை மனனம் என்ற சாதனத்தினால் சந்தேகங்களை நீக்கி பிறகு சந்தேகங்கள் நீங்கிய பிறகு நமக்கு ஒரு சில ப்ராப்ளம் இருக்கு. விபரீத பாவனை, பழைய அறிவிலேயே நாம் இருப்போம். இந்த புதிய அறிவில் நம்மால் நிலை பெற முடியாமல் தவிப்போம், தத்தளிப்போம். அறியாமையினால் சம்சாரியாக நடந்து கொண்டது ஒரு காலம். அறிந்தும் நாம் சம்சாரியாக நடந்து கொண்டால் அதற்கு காரணம் என்ன சொல்லுவோம்? முந்த அறியாமை, எல்லாரும் போல இருந்தோம். இப்போ அறிவு வந்தாச்சு, அறியாமை போயாச்சு. அறிவு வந்த பிற்பாடு நான் பழைய ஆளை போல இருந்தேன் என்ன சொல்ல முடியும்? அறிவு இல்லாமல் இல்லை, இருக்கு. ஆனால் என்னால் அந்த அறிவில் நிலை பெற முடியாத கஷ்டம். ஏன் நிலை பெற முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் விபரீத பாவனை, ஏற்கனவே பழகிய பழக்கங்கள். வாதனை பழக்கமே மனம் இணைவது தான் சொல்றார். அந்த வாசனை அவ்வளோ சீக்கிரமாக போறதில்லை. சில பழக்கங்களை விட்டு இருப்போம், ஆனால் அந்த பழக்கம் உள்ளவர்களை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துடும். அப்படி வாசனைகள், அந்த வாசனைகளுக்கு பெயர் தான் விபரீத பாவனை. ஆக விபரீத பாவனை என்றால் நான் இப்படி நடக்கக்கூடாது, அபிமானம் வைக்கக்கூடாது என்று தெரிந்தும் கூட நம்முடைய பழைய பழக்க வழக்கங்களினால் மீண்டும் மீண்டும் அதிலேயே செல்வது, அந்த தவறையே செய்வது. ஆகவே இங்கு கேட்டால் மட்டும் இந்த விபரீத பாவனை போய்விடாது, கேட்டால் மட்டும் போதாது, கேட்டால் மட்டும் போகாது, ரெண்டும் இருக்கு. அதை நீக்குவதற்காக நாம் அமர்ந்து ஆழ்ந்து ஒவ்வொரு கோச்சமாக மனதில் கொண்டு வந்து நிறுத்தி அதிலிருந்து அபிமானத்தை விட்டு விடுபட்டு ஆத்மாவிற்கு வர வேண்டும். ஆத்மாவிற்கு வரணும்னா ஆத்மா எங்கேயோ இருக்கு வரணும் அப்படிலாம் இல்லை இல்லையா? அது ஒரு பெரிய ப்ராப்ளம் தானே. எங்கேயோ இருந்தால் ட்ராவல் பண்ணி அடைஞ்சிடலாமே, இல்லையே. நானாக இருந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியல. என்னுட் கலந்தா யான் அறியாது இருந்தா.
நானாகவே இருந்தேன், எனக்கு தெரியாது இருந்தது. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் உட்காந்து நான் இந்த உடல் இல்லை, மனதில்லை, வேறு விவகாரங்கள் இல்லை, அனாத்மா எதுவும் நான் இல்லை, நான் இவை அனைத்துக்கும் ஆதாரமான நித்திய முக்த சச்சிதானந்த ஆத்மஸ்வரூபம் என்று சாஸ்திரம் சொல்லி அந்த லட்சணங்களை மனதில் மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து நிலைநிறுத்தி பழகுவது. அப்படி ஒரு விஷயங்களாக இருந்து விடுபட்டு அபிமானத்தை துறந்து ஆத்மாவிற்கு வர வேண்டும் என்பது ஒரு உபச்சாரத்துக்காக சொல்கிறோம். ஆமாம். ஆக எச்சேத் வாங் மனசி பிராஜ்ஞக, ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷ்மமாக நாம் வர வேண்டும். பொதுவாக சொல்லுவாங்க, சாப்பிட்ற விஷயத்துலேயே சாப்பிடாமல் இருப்போம், கொலைப்பட்டுன்னு இருப்போம், இல்லை சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், அதிகம் சாப்பிடுவோம். அளவாக சாப்பிட்றது தான் ப்ராப்ளம். பேசாது இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம், அளவாக பேசுறது தான் ப்ராப்ளம். எல்லாத்துலையும் அப்படி தான். அது பழகினா தான் முடியும். ஆக பக்குவம் வரத்தான் இந்த பழக்கங்கள்லாம் நமக்கு வரும். உபவாசம் இருப்பது பரவாயில்ல. உபவாசம் என்றால் என்றால் அருகில், ஈஸ்வரனுடைய இறைவனுடைய அருகில் இல்லையா? இப்போ உபவாசம் அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? சாப்பிட மாட்டோம். உபவாசம் இருக்குன்ற எண்ணம் இருந்துடுது. ஆனால் ஒன்று இருக்கும், சாப்பிட்ற அன்னைக்கு நம்ம சாப்பாட்டை நினைக்கிறத விட சாப்பிடாத அன்னைக்கு தான் அதிகமாக அதை நினச்சிக்கிட்டு இருப்போம். அது இயல்பு. ஆகவே வாங் மனசு, அந்த நாக்கு என்ற புலன் இருக்கு, அது ஞானேந்திரியமாகவும் இருக்குது, கர்மேந்திரியமாகவும் இருக்குது. அந்த கட்டுப்பாட்டை நாம் பெறுவது, பேசுவதிலும் சுவைப்பதிலும் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டை அடைவது. அதனால தான் நாவடங்க 4 மடங்குன்னு சொல்லிலாம் பார்த்தோம் அந்த கருத்தெல்லாம். அடுத்து இந்திரியங்களிலிருந்து கட்டுப்பாட்டை அடைந்த பிறகு மனதில் கட்டுப்பாட்டை அடையணும். இந்திரியங்களிலிருந்து விடுபட்டாலே மனதில் கட்டுப்பாடு வந்துடும். மனதில் இருந்து இந்திரியங்களை அடைக்கலாம். ரெண்டும் ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கு. ஆக எச்சேத் வாங் மனசி பிராஜ்ஞக, வாக்கை மனதிற்குள் கொண்டு வருகின்றோம். வாக்கு என்றால் இங்கே புலன்கள், இந்திரிய அளவில் துரத்தல், பிறகு மனது அளவில் துரத்தல், பிறகு புத்தி என்ன பண்ணுமா? சாப்பாட்டை இன்னைக்கு நினைக்காதே சொல்லி சொன்னா அது நாளைக்கு கிடைக்கும். இன்னைக்கு சாப்பிட்டியா, முடிஞ்சு போச்சு, ஏதோ விட்டுடுன்னா நாளைக்கு என்ன கிடைக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை இப்போ சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இரவும் அது கிடைக்குமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுதான். ஆனால் ஒன்று இருக்குது, இந்த டாக்டர் சொன்னார் பாரு, மருந்தை கொடுத்துட்டு மருந்து சாப்பிடும்போது குரங்க நினைக்காதுன்னார். சொல்லாத இருந்தால் நினைக்காது இருப்பார், சொல்ல விரும்ப அதே தான் நினைப்பார், ஞாபகம் வந்துடும். அது போல ஆகிடும். ஆக இவைகளை எல்லாம் புத்தியின் துணை கொண்டு மனதை புத்திக்குள் ஒடுக்க வேண்டும். இந்திரியங்களை மனதில் ஒடுக்க வேண்டும், மனதை புத்தியில் ஒடுக்க வேண்டும். அடுத்து அந்த புத்தியை என்ன பண்ணணும்? சமஷ்டிக்குள் ஐக்கியமாக்க வேண்டும். ஆக அடுத்து இன்னொரு கருத்து பார்த்தோம். இந்த விபரீத பாவனை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்களுடைய வாசனையை பொறுத்து அமையும், ஒரே மாதிரி தான் இல்லை. அந்த ஒவ்வொருவருடைய பலகீனங்கள் அல்லது அவர்களுக்கு வாசனைகள் அடிப்படையில் அந்த விபரீத பாவனைகளை அவர்கள் நினைத்து அவைகளை நீக்கி கொள்ள வேண்டும். நீக்குங்கள். புத்தியிலிருந்து ஆத்மாவிற்கு வரணும்னு சொல்லி பார்த்தோம். ஆக ஸ்ரவண மனநமரை அவர்களுடைய குருவினுடைய துணை பயன்படும். நிதித்தியாசனம் வந்த பிறகு நிதித்தியாசனத்தை அவர்கள் தான் செய்ய வேண்டும். அங்கு குருவுடைய ஆசீர்வாதம் இருக்கலாம், அங்கு வேறொரு உதவி குருவின் மூலமாக கிடைக்காது. ஏனென்றால் அவர்கள் தான் செய்யணும். ஸ்ரவண மனனம் கேட்டல், சந்தேகம் தெளிதல், அதற்கு குரு உதவியாக இருப்பார், சொல்லிக் கொடுப்பார், அல்லது சந்தேகங்கள் தான் நீக்கி கொடுப்பார். ஆனால் நிதித்தியாசனம் அவர்கள் தான் செய்ய வேண்டும், அந்த அறிவில் நிலை பெறுவது என்பது. ஆக இந்த சாதனம் எல்லாம் நம்ம விரிவாக பார்த்தோம். அடுத்து 14வது மந்திரம் உத்திஷ்டத ஜாகிரத. இது ஃபேமஸ் கொட்டேஷன் சொல்லி பார்த்தோம். விழிமின் எழுமின் சொல்லி பார்த்தோம் பாருங்க. அந்த கருத்து இந்த இடத்துல தான் வருகின்றது. ஒரு வேண்டுகோள், ஆலோசனை கூறினார். நீங்கள் பிரேயஸை விட்டு ஸ்ரேயஸை தேர்ந்தெடுங்கள். இரண்டும் இருக்கட்டும் என்று சொல்லாதீர்கள். பொய்களை விட்டு உண்மையை தேடி வாருங்கள். ஆமாம், ஒரு பாட்டு இருக்கு. ஆமாம்,
உருப்பட வாருங்கள் சொன்ன. அதுதான் இங்க சொன்னார். அடுத்து 15வது ஆத்ம ஞானம் கூறப்பட்டது. ஆத்ம ஞானத்தை சொல்லி பிரயோஜனமும் சொல்லப்பட்டது. ஆத்மாவுடைய சொரூபம் சொல்லப்பட்டது. அசப்தம், அஸ்பர்ஷம், அரூபம், அவ்யயம், இப்படி எல்லா ஆத்மாவுடைய லட்சணங்களை ரொம்ப அழகா பார்த்தோம் நம்ம. அடுத்து இந்த ஞானத்தை அடைந்தால் வருகின்ற பலனும் சொல்லப்பட்டது. என்ன பலன்? ஜீவன் முக்தி, மிருத்யு முகாத், மீண்டும் அவன் யமனுடைய வசத்தில் வருவதில்லை என்று யார் சொன்னார்? யம தர்மராஜாவே சொன்னார். மீண்டும் நீ என்னுடைய வசத்தில் வரமாட்டாய். யமனுடைய பிடியிலிருந்து விடுபடுகிறார்கள். அடுத்து கடைசி மந்திரங்கள் 16, 17. 16வது மந்திரமானது ஜீவன் முக்தி, விதேக முக்தி சொன்னது. இப்போதான் பார்த்தோம் நம்ம. பிரம்மலோகே மகீயதே, பிரம்மஸ்வரூபமாக அவர்கள் இருப்பார்கள். இந்த உடல் சென்ற பிறகும் பிரம்மமாக இருப்பார்கள். அடுத்து 17வது மந்திரம் இப்பொழுது பார்த்தது. உபனிஷத்தை வெறும் பாராயணமாக மட்டும் செய்தால் இந்த பாராயண பலன் சொல்லப்பட்டது. அர்த்தம் தெரியாமல் படித்தாலும் பிரம்மலோகம் செல்வார்கள், கிரமமுக்தியை அடைவார்கள். படித்து புரியவில்லை என்றாலும் கூட மேலான பலன் இருக்கின்றது. மன தூய்மை வரும், மோட்சத்தை அடைய அவர்கள் தகுதி அடைகின்றார்கள். இத்துடன் இந்த உபனிஷத்தினுடைய முதல் அத்தியாயம் நிறைவு பெற்றது. முதல் அத்தியாயம் 3 வள்ளிகளை குருவுடைய அனுகிரகத்தினால் நாம் இதெல்லாம் பார்த்து நிறைவு செய்திருக்கின்றோம். அடுத்து 2வது அத்தியாயம், முதல் வள்ளி, முதல் மந்திரம். பராஞ்சி காணி வெதுர்னத் ஸ்வயம்பூஹு தஸ்மாத் பரான் பஷ்யதி நாந்தராத்மன் கச்சித் தீர பிரத்யக் ஆத்மானம் ஐக்ஷத் ஆவிருத்த சக்ஷு அமிர்தத்வமிச்சன். இந்த அத்தியாயத்தில் 3 கருத்துக்கள் பேசப்படுகின்றது. ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், மகா வாக்கியம். பல மகா வாக்கிய மந்திரங்கள் வர இருக்கின்றது, பார்ப்போம். 2வது சில சாதனங்களை மீண்டும் பேசுகின்றது. 3வது ஞான பலன், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், சில சாதனங்கள், ஞான பலன் என்று 3 கருத்துக்கள் இந்த அத்தியாயத்தில் பேசப்படுகின்றன. இதுவரை இந்த 3 கருத்தையும் பேசி இருக்கின்றது. பிற்பாடு ஏன் இதே கருத்துக்களை பேச வேண்டும் சொல்லி சொன்னா, கொஞ்சம் சாதன குறைவுகள் இருக்கலாம், சில குறைபாடுகள் இருக்கலாம். அதை நிறைவு செய்து கொள்வதற்காகவும் பலனை மீண்டும் மீண்டும் சொல்வதனால் நமக்கு அதில் ஆர்வத்தை உருவாக்குவதற்காகவும் சொல்லுகின்றது. அதுதான் இங்கே. இன்னொன்று இருக்கு, எவ்வளவு சொன்னாலும் மீண்டும் மீண்டும் சொல்றதுக்கு காரணம் என்ன என்றால், அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு, நாம் மறந்து விடுவோம். அதுக்காக மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துது. ஏன் உபனிஷத் சொன்னதே சொல்றது புனருத்தி தோஷம் வராதா சொல்லி சொன்னா நமக்கு ஒரு சலிப்பு வந்துடும். சலித்து கொள்ள வேண்டாம் என்பதற்காக நாம் இப்பொழுது பார்க்கின்ற முகவுரை. ஆமாம், ஏற்கனவே இந்த 3 கருத்துக்கள் வந்திருந்தாலும் அதே விதத்தில் இங்கே சொல்லலை. அதுவும் ஒரு முக்கியம். அதே மாதிரி சொல்லலை அப்படின்னு அப்படியே டீட்டோ போட்டு போயிடலாமே, அப்படியே சொல்லலை. ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தில் நிதித்தியாசன மந்திரங்கள் வருகின்றது. இங்கு பார்க்காத சில கோணத்தில் அங்கு சில கருத்துக்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த முதல் மந்திரமே ஆழ்ந்த கருத்துக்களை கொண்டது. அதே ஜீவ ஈஸ்வரனை பல வழிகளில் விசாரம் செய்து நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. சிலருக்கு பஞ்சகோச்ச விவேகமே போதும், இப்பொழுதுதான் பார்த்தோம். சிலருக்கு அவஸ்தாத்ரய விவேகம், அதில் சொல்லலாம். சிலருக்கு சரீரத்திரய விவேகம், அதில் அர்த்தம் புரியலாம். சிலருக்கு திருஷ்ய விவேகம். எத்தனை விதமாக உபனிஷத் சொல்ல முயற்சி செய்தாலும் கூட அத்தனை விதத்தில் நமக்கு அந்த ஆத்ம தத்துவத்தை புரிய வைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். ஆனால் நமக்கு எப்படி இருக்கு, நீங்க எந்த விதத்தில் சொன்னாலும் கஷ்டமாக தான் இருக்கு.
இருந்தாலும் முயற்சி பண்ணுறது சாஸ்திரங்கள் ஏதோ ஒரு வகையில் புரிஞ்சிடணும். அதுதான். அதனால தான் சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, பலரும் எனக்கு இந்த உபநிஷத்து பிடிச்சிருக்கு சுவாமி. காரணம், ஒவ்வொரு உபநிஷத்து ஒவ்வொரு விதமாக ஒரு மெத்தடில் சொல்லும் பொழுது நமக்கு அந்த மெத்தட் ஒரு கேட்சிங்காக இருக்கு, பிடிச்சிடுது. அந்த வகையில் நம்ம புரியுது, ஏதோ ஒரு வகையில் புரிய வச்சிடணும். அதுதான் இங்கே உபநிஷத்தினோட நோக்கமே. ஆக எல்லா உபநிஷத்தும் ஒரே ஆத்ம தத்துவத்தை பற்றி பேசினாலும் பேசுகின்ற முறை மாறுகின்றது, அது பேசுகின்ற ஆங்கிள் மாறி இருக்கு. சிலருக்கு சில கோணங்களில் சொல்லும்போது நன்கு புரிந்து விடுகின்றது, பிடித்து விடுகின்றது. சிலருக்கு ஒரு உபநிஷத்திலேயே அந்த அறிவு நிறைவு பெற்று விடுகின்றார்கள். இல்லை, சிலருக்கு ஒரு உபநிஷத்தில் ஒரு அறிவு கிடைக்கிறது, இன்னொரு உபநிஷத்தில் ஒரு அறிவு கிடைக்கின்றது, தெளிவு கிடைக்கின்றது, நன்கு புரிகின்றது. ஆகவே பஞ்சகோச்ச விவேகத்தை செய்த யம தர்மராஜா அவஸ்தாத்ரய விவேகத்தை செய்ய உள்ளார். செய்து ஜீவஸ்வரூபத்தை நிலைநாட்டி நேக நானாஸ்தி கிஞ்சன, இந்த உலகத்தில் இதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது, உலகம் தோற்ற மாத்திரமே, மித்தியான்னு சொல்ல போறார். அதுக்காக சொல்ல வர தோற்ற மயக்கங்களோ காட்சி பிழைதான்னு சொன்னார் பாருங்க பாரதியார். அது போல இது தோற்றமே, இல்லைன்னு சொல்லல. நாம் இருக்கு என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருப்பதை இது வெறும் தோற்றமேன்னு சொல்றார். கயிறுல பார்த்த பாம்பு என்ன உண்மையா? தோற்றமே. ஆனா நான் பார்த்தனே, ஆமா, அதனால தான் சொல்றேன் அது தோற்றமே. இப்ப காட்டு, எங்க போச்சு? ஆக பிரபஞ்ச உபசமம் நிஷ்பிரபஞ்சம், இதெல்லாம் மாண்டூக்கியத்தின் வார்த்தை. தாய்மன்னர் சொல்லுவார், நிறை சூன்யம் உபசாந்தம் வேத வேதாந்த ஞானம், அப்படி ஒரு வார்த்தை சொல்றார். நிறை சூன்யம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சோ உபசமம், இந்த வார்த்தையில ரொம்ப கனமான வார்த்தைகள். அங்கே விசாரம் செய்யும் பொழுது பார்ப்போம், மாண்டூக்கியத்தில் வருது. 12 மந்திரங்கள்னா கூட அதற்காக காரிக்கை இருக்கு பாருங்க. கௌடபாதர் எழுதின காரிக்கையோட படிக்கும் பொழுது, கௌடபாதர் யார் சொல்லி சொன்னா, ஆச்சாரியர் ஆதிசங்கருடைய குருவுக்கு குரு. ஆமா, ஆதிசங்கருடைய குரு கோவிந்த பகவத் பாதர், அவருடைய குரு கௌடபாதர். கௌடபாதர் காரிக்கையோடு படிக்கும்போது இன்னும் விசேஷமா இருக்கு. ஆமா, வெறும் மந்திரத்தை ஈஸியா படிச்சுட்டு போயிடலாம், இந்த புஸ்தகத்துல கூட இருக்கு. ஆமா, ஆக அதிகமான மந்திரங்கள் இங்கு ஜீவ ஈஸ்வர ஐக்கிய மந்திரங்கள் தான், மகா வாக்கிய மந்திரம் அதுதான் அதிகமாக வரப்போகுது. சாதனங்கள் வரப்போகின்றது, பலன் குறைவாகத்தான் வரும். அடுத்து இந்த சாதனங்களையும் கூட வேறு வேறு கோணத்தில் சொல்ல போகின்றது. இந்த முதல் மந்திரமே ஒரு சாதனத்தை பற்றி பேச போகின்றது. விளக்கம் பார்க்கும் பொழுது புரியும். மூன்றாவது பலனை சொல்லும் பொழுதும் நிச்சாதன் மிருத்யு முகாத் பிரமுச்சதே பிரம்மலோகே மகியத்தை என்றெல்லாம் பிரயோஜனத்தை சொல்லிட்டார். இருப்பினும் கூட மோட்சம் அல்லது ஜீவன் முக்தி தன்மையை வேறொரு கோணத்தில் சொல்ல போறார். காரணம், ஒவ்வொருவரை பொறுத்து தான் பலன் தன்மையும் மாறுகின்றது. சிலருக்கு ஒரு விதமான துயரம் இருக்கும், சிலர் வேறு விதமான துயரத்தை அனுபவித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய கோணத்தில் சொல்லும் பொழுது அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கின்றது. அந்த விடுதலைத்தான் மோட்சம் என்று சொன்னால், ஆமா இப்போ புரியுதுன்னு சொல்லுவோம். அதுக்காக தான் சொல்றோம். சிலருக்கு சுபாவமாக பயம் இருக்கும், அது அவருடைய இயற்கையான சுபாவமாக இருக்கும். அஞ்சி வாழ்வார், அவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனிலே சொன்னார். ஆனால் அஞ்சுவதற்கு அஞ்ச வேண்டும், அஞ்சாததற்கு அஞ்ச தேவையில்லை. ரெண்டுமே மாறி இருந்தா பேதமைன்னு சொல்லிடுறார் திருவள்ளுவர். ஆகவே ஒருவருக்கு இந்த மோட்சத்தை புரிய வைப்பதற்காக அவர்களுக்கு சாஸ்திரமானது ஒரு கோணத்தில் சொல்லும் பொழுது அது புரிகின்றது. சிலருக்கு இந்த பயத்தை போக்குவதற்கு அபயத்தையே மோட்சமாக சொல்லிவிடுகின்றது. அபயம் வை பிராப்தோசி ஜனகாக, ஜனக மகாராஜாவுக்கு யாக்ஞவல்கர் சொல்கின்றார், நீ இப்பொழுது மோட்சத்தை அடைஞ்சிட்டா சொல்லல, அபயத்தை அடைந்து விட்டா சொல்றார். அங்க அபயம் என்பதற்கு மோட்சம் சொல்லி அர்த்தம்.
ஆக இந்த சம்சார துயரத்திலிருந்து விடுதலை என்றால் என்ன, மோட்சம் என்றால் என்ன என்பதே இப்படி சொல்லும்பொழுது நமக்கே புரிகின்றது. சிலருக்கு சார்ந்திருத்தல், டிபெண்டன்ஸ், தனியாக இருக்க முடியாது. அவர்களிடம் சுதந்திரமாக இருப்பது மோட்சம் என்றால் புரியும். சிலருக்கு உடலை அதிகமாக பாதுகாக்க வேண்டும் அக்கறை இருக்கும். உபனிஷத் சொல்ல போகின்றது, நததே விஜృంభతే, நான் ஞானத்தை அடைந்த பிறகு ஒருவனுக்கு தன்னோட உடலை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து கூட விடுபட்டு விடுகின்றான்னு சொல்றது. அப்ப இந்த இன்செக்யூரிட்டி போய்விடும், இந்த ஞானம் வந்தால் பயம் போய்விடும் இல்லையா. இந்த உடலை பாதுகாக்கின்ற எண்ணம் கூட அவனுக்கு இருந்து போயிடுதா. போட்டுமே, போகும்போது போகத்தான் போகிறதான், பிடிச்சா வைக்க முடியும், இருக்க சரி, போயிடுமே பயப்படாதுன்றார். போகத்தான் போகுது, ஏன் ரொம்ப பயப்படுற, பயப்பட்டா மட்டும் போகாத இருக்க போகுதான், அதனால பயப்படாது. அதெல்லாம் ரொம்ப அழகா சொல்ல போகின்றது. ஆக இப்படி சொல்லும் பொழுது மோட்சம் என்றால் என்ன என்பது நமக்கு புரிய போகின்றது. சிலருக்கு பிறர் மீது அதிகமான வெறுப்பு இருக்கும், வெறுப்புணர்வு. சிறு வயதில் நம்மை அவமானப்படுத்தியவர்கள், அப்படி யாராவது வந்தாலும் அவர்களை பார்க்கும்போது நம் முன் நின்று கொண்டிருந்திருந்தாலும் கூட நம்ம பிபி எகிரிடும். இப்படிலாம் பண்ணாங்களே, அவமானப்படுத்தினாங்க. நம்மை இழிவுபடுத்தியவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காமல் கெடுத்தவர்கள், நம் உரிமைகளை பறித்தவர்கள், இவர்கள் மீதெல்லாம் வெறுப்பு இருக்கும். அந்த வெறுப்பு, இந்த உணர்வுகள் எல்லாம் என்ன சாஸ்திரத்தை படித்தாலும் ஆழ் மனதிலிருந்து போகிறதில்லை. ஆகவே இந்த சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம் என்ன, இந்த ஆத்ம ஞான தத்துவம் ஞானம் வந்துவிட்டால் உன் மனதில் இருக்கக்கூடிய வெறுப்புக்கள் எல்லாம் சென்று விடும். அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய மனம் அந்த வெறுப்பிலிருந்து விடுபடும். அப்பொழுது இந்த பிரயோஜனம் நமக்கு நன்கு புரியும். அதுதான் மோட்சம் என்பது நமக்கு தெளிவு கிடைக்கும். ஆக சாஸ்திரத்தில் மீண்டும் மீண்டும் ஆத்ம ஞானம் சாதனம் பலனை கூறி வந்தாலும் விதவிதமான கோணத்தில் சொல்லும் பொழுது ஏதோ ஒரு கோணம் நமக்கு பலனை தந்து விடும், தர வேண்டும். ஆகவே மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றது. ஏன் மீண்டும் மீண்டும் சொல்றதுன்னு இவ்வளவு தூரம் வரும், சொல்லிடணும் அதெல்லாம். ஆகவே இது புனருத்தி தோஷம் இல்லை, கூறியதையே மீண்டும் மீண்டும் கூறுதல் என்ற தோஷம் இல்லை. ஏன்னா சாஸ்திரம் சொல்லும் பொழுது அது அப்படி மீண்டும் மீண்டும் சொல்ல மாட்டேன். நாமே கூட சொல்லும் பொழுது பேசினா, ஆமாம் சும்மா எதுக்கு சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறீங்க, கேரள விழுந்த டேப் ரெக்கார்ட் ஆட்டணும் சொல்கிறோமா இல்லையா, சொல்லிட்டீங்களே சும்மா ஏன் சொல்கிறீங்க. அப்புறம் சாஸ்திரம் அப்படி சொல்லுமாண்ணா, அப்படி சொல்லாது. ஆனால் சொல்கிறதுக்கு காரணம் இருக்கு நம்ம. ஆக இந்த முதல் மந்திரமானது சாதனத்தை சொல்லுகின்றது. இங்கு என்ன சாதனம், சூக்ஷ்மயா சூக்ஷ்மதர்ஷிபிகி ஆத்மா திருஷ்யத்தை, இந்த ஆத்மா சூக்ஷ்மமான புத்தியை உடையவர்களால் பார்க்கப்படுகின்றது என்று சொன்னார் முந்தி. சரி, அந்த சூக்ஷ்மமான புத்தி வருவதற்கு இங்கே தடை என்ன, அந்த தடை தெரிஞ்சால் தானே நம்ம சூக்ஷ்மமான புத்தியை, கூர்மையான புத்தியை நாம் அடைவோம் இல்லையா. கூர்த்த அறிவால் அறியக்கூடாத குறவன் தேர்த்தபடி தானே தெரிந்தேன்னு சொல்றார். கூர்த்த அறிவு அத்தனையும் கொள்ளை கொடுத்துன்னார்களே பார்த்தவன் நான் என்னமுகம் பார்னி சொல்லி சொல்றார். கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே சொல்லி சொல்றார். ஆகவே இந்த அத்தியாயத்தில் ஆதிசங்கரர் இந்த அத்தியாயத்தை இப்படிதான் சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். சூக்ஷ்மமான புத்தியை நாம் அடைந்து விட்டால் ஞானத்தை நாம் மிக மிக சுலபமாக அடைய முடியும். ஆக நம்முடைய சூக்ஷ்மமான கூர்மையான புத்தியை, மனபலத்தை இழக்கக்கூடாது. அதை இழப்பதற்கு காரணம் என்ன, அதுவும் இங்கு சொல்லும். என்ன காரணம் என்று அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத்
பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.